السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. ومنهم أميون لا يعلمون الكتاب إلا أماني وإنهم إلا يظنون. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறிய வண்ணம் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், சென்ற வாரம் இந்த குர்ஆன் வகுப்பிலே நமக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தினர், அதாவது பனி இஸ்ராயில், அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌராத் என்று சொல்லக்கூடிய இறை வேதத்தை இறக்கினான். அந்த இறை வேதத்திலே, தௌராத்திலே, அந்த யஹூதிகள் 4 தவறுகளை செய்தார்கள். அதிலே 3 தவறுகள் அந்த யஹூதியினுடைய உலமாக்கள், ஆலிம்கள் செய்தார்கள். ஒரு தவறை அந்த யஹூதிகளினுடைய பொதுமக்கள் செய்தார்கள் என்பதாக பார்த்தோம். அந்த 4 தவறு என்ன? முதலாவது தவறு தஹ்ரீஃபே லஃப்ஸி, எழுத்துக்களை அவர்கள் அந்த தௌராத்திலிருந்து மாற்றி வேறு எழுத்துக்களை அவர்கள் வைப்பார்கள். இரண்டாவது தவறு தஹ்ரீஃபே மானவி, அந்த அர்த்தத்தை அவர்கள் மாற்றி மக்களுக்கு சொல்லுவார்கள். மூன்றாவது கித்மானுல் ஹக், உண்மையை அவர்கள் மறைப்பார்கள். இந்த 3 தவறுகளை யஹூதியினுடைய ஆலிம்கள் செய்து கொண்டிருந்தார்கள், அந்த யஹூதிகளினுடைய உலமாக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பொதுமக்களினுடைய தவறு என்னவாக இருந்தது? ஒரே ஒரு தவறு அந்த பொதுமக்கள் செய்த காரணத்தினால் பாக்கி இருக்கக்கூடிய 3 தவறுகளை அந்த உலமாக்கள் மிகவும் எளிதாக செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பொதுமக்கள் செய்த தவறு என்ன? அந்த தௌராத்திலே என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான் என்ற விஷயத்தை அவர்கள் விளங்கி கொள்ளவில்லை. அதை அவர்கள் ஒழுங்காக படிக்கவில்லை. அதை புரிந்து கொள்ள அவர்கள் முயற்சி செய்யவில்லை. முயற்சி செய்யாமல் அவர்கள் அந்த ஆலிம்களையே என்ன செய்திருந்தார்கள்? நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும், அவர்கள் நமக்கு சரியாகத்தான் சொல்லுவார்கள் என்று அந்த ஆலிம்கள் எதையெல்லாம் சொல்லுகின்றார்களோ அனைத்தையும் அவர்கள் மூட நம்பிக்கையாக, அதை அவர்கள் விசாரித்து பார்க்காமல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கின்றானா என்று அவர்கள் தெரியாமலேயே அதை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தான் குர்ஆனிலே சொல்லுகின்றான்: وَمِنْهُمْ أُمِّيُّونَ لَا يَعْلَمُونَ الْكِتَابَ إِلَّا أَمَانِي وَإِنْهُمْ إِلَّا يَظُنُّونَ. அவர்கள், அந்த மக்களிலே நிறைய மக்கள் அறிவில்லாதவர்களாக இருந்தார்கள், அறிவியர்களாக இருந்தார்கள். எதற்காக அறிவினர்களாக இருந்தார்கள்? وَمِنْهُمْ أُمِّيُّونَ لَا يَعْلَمُونَ الْكِتَابَ إِلَّا أَمَانِي. அவர்கள் அந்த கிதாபை எவ்வாறாக புரிந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள்? வெறும் மூட நம்பிக்கையாகத்தான் புரிந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன விஷயத்தை சொல்லியிருந்தானோ அந்த விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. وَإِنْهُمْ إِلَّا يَظُنُّونَ. அந்த காரணத்தினால் அவர்கள் வழிகேட்டிலே இருந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 4 தவறுகளிலே, யஹூதிகள் செய்த தௌராத்திலே 4 தவறுகளை நம்முடைய சமுதாயமான உம்மத்தே முஹம்மதியாவினுடைய சமுதாயம் 3 தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றது. அதிலே 2 தவறுகளை நம்முடைய உலமாக்கள், நம்முடைய ஆலிம்கள் என்ன செய்கின்றார்கள்? செய்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? நம்முடைய பொதுமக்கள் ஒரு தவறை செய்வதன் காரணமாக. நம்முடைய பொதுமக்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் குர்ஆனை படிப்பது கிடையாது.
குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி இருக்கின்றான் என்ற விஷயத்தை அவர்கள் விளங்குவது கிடையாது. அதனால் என்ன செய்கின்றார்கள்? ஆலிம்கள், அதை தெரிந்தவர்கள் மிகவும் எளிதாக அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 3 தவறுகள் என்ன? யகூதிகள் செய்த 4 தவறுகளிலே ஒரு தவறை நம்முடைய உம்மத் செய்ய முடியாது. முதலாவது தவறு தஹ்ரீஃபே லஃப்ஸி. அந்த குர்ஆனிலிருந்து எந்த ஒரு எழுத்தையும் யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் மற்ற வேதங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களுக்கு தந்து அதை விட்டுவிட்டான். ஆனால் இந்த குர்ஆனை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கின்றான்? அவனே என்ன செய்திருக்கின்றான்? அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் எந்த ஒரு எழுத்தையும் அதிலிருந்து நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் பாக்கி இருக்கக்கூடிய 3 தவறுகள் என்ன? இரண்டாவது தவறு தஹ்ரீஃபே மானவி. அந்த குர்ஆனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறொரு விஷயத்திற்காக சொல்லியிருப்பான். ஆனால் நம்முடைய ஆலிம்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த உலக ஆதாயங்களுக்காக, சில காசு பணம் சம்பாதிக்கலாம் என்ற அந்த நோக்கத்திற்காக என்ன செய்கின்றார்கள்? அந்த அர்த்தத்தை அவர்கள் மக்களுக்கு மாற்றி சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக அந்த குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றானோ அந்த அர்த்தத்தை மாற்றி சொல்லுகின்றார்கள். மூன்றாவது தவறையும் இந்த ஆலிம்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன? கித்மானுல் ஹக், உண்மையை மறைத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த காரணம்? இந்த உலக ஆதாயங்களுக்காக. யாராவது ஒரு மனிதர் வந்து நம்மிடத்திலே என்ன கேட்கின்றார், இது சரியா தவறா என்று கேட்டால் அந்த மனிதருக்கு தெரியாது என்று சொல்லி நம்முடைய ஆலிம்கள் என்ன செய்கின்றார்கள்? எல்லா ஆலிம்களையும் சொல்லவில்லை, இல்லா மாஷா அல்லாஹ், சில ஆலிம்கள் நன்றாக அவர்கள் தெளிவாக புரியும்படி அந்த மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லுகின்றார்கள். ஆனால் சில ஆலிம்கள் இந்த உலக ஆதாயங்களுக்காக அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைகளை, அல்லாஹ்வினுடைய அந்த உண்மையை என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் மாற்றிதான் இந்த உம்மத்துக்கு சொல்லித் தருகின்றார்கள். என்ன காரணம்? இந்த உம்மத்தினுடைய பொதுமக்கள் என்ன செய்யவில்லை? அந்த குர்ஆனை படிக்கவில்லை. அந்த குர்ஆனை புரிந்து கொள்ள அவர்கள் என்ன செய்யவில்லை? முயற்சி செய்யவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே அந்த உம்மத்தை பார்த்து தான் கேட்பான். நம்மை பார்த்து, ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து கேட்பான், நீ குர்ஆனை ஃபாலோ செய்தாயா, நீ குர்ஆனை படித்தாயா என்று தனித்தனியாகத்தான் என்ன செய்வான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே கேள்வி கேட்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கேள்வி கேட்க மாட்டான்? நீ அந்த தலைவரை பின்பற்றினாயா, இந்த இமாமை பின்பற்றினாயா, யார் உனக்கு இந்த விஷயத்தை சொன்னால் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்க மாட்டான். மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், நான் உனக்கு இந்த குர்ஆனை இறக்கி இருக்கின்றேன், நான் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் உனக்கு அனுப்பி வைத்தேன், நீ பின்பற்றினாயா, நீ குர்ஆனை படித்தாயா என்று ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நாளை நரகத்திலே சில மக்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், வகாலு ரப்பனா இன்னா அதானா சாதத்தனா வ குப்ரானா ஃபஅதல்லூனா சபீலா. நாங்கள் எங்களுடைய சில தலைவர்களை, சில இமாம்களை நாங்கள் பின்பற்றி கொண்டிருந்தோம், சில பெரியவர்களை நாங்கள் பின்பற்றி கொண்டிருந்தோம். ஃபஅதல்லூனா சபீலா, அவர்கள் எங்களுடைய வழியை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள். எங்களுடைய வழியை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள் யா அல்லாஹ், அதனால் நீ அவர்களுக்கு இரண்டாக அவர்களுக்கு தண்டனையை தாயா அல்லாஹ் என்று சொல்லி அந்த நரகத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த குர்ஆனை ஒவ்வொரு தனி மனிதரும் படிக்க வேண்டும். நமக்கு புரியாது, நாம் எப்படி படிப்பது என்றெல்லாம் நாம் யோசிக்க கூடாது. நாம் இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டால், நமக்கு ஒரு விஷயம், நமக்கு ஒரு வேலை கிடைக்கின்றது என்று சொல்லுங்கள், ஒரு வேலை கிடைக்கின்றது என்று சொன்னால் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இங்கிலீஷையும் அந்த மேத்ஸையும் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கின்றோம் ஸ்கூல்களிலே. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை படித்தால் நமக்கு சொர்க்கத்தை தருவேன் என்று சொல்லுகின்றான். சொர்க்கத்தை தருவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி அளிக்கின்றான். இந்த குர்ஆனை படிக்க நம்மால் முடிந்த முயற்சியை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எடுக்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின். நாம் எந்த ஒரு கல்வியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், எந்த ஒரு தடையையும் இஸ்லாம் நமக்கு விதிக்கவில்லை. ஆனால் முதலாவதாக நாம் இந்த குர்ஆனை படிக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் தெரிந்து
கொண்டுதான் மற்ற கல்விகளை நாம் படிக்க வேண்டும். இது தெரியாமல் நாம் இந்த உலக கல்வியை படித்தோம் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு பயனும் கிடையாது. நமக்கு நிரந்தரமான பயன் வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலிலே குர்ஆனை படிக்க வேண்டும். அப்படி குர்ஆனை படிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், அவர்கள் நமக்கு என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்ற விஷயம் எல்லாம் நமக்கு விளங்கும். நாம் சரியான அந்த பாதையிலே நாம் சென்று கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நம்மை எப்படி ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்திலே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.